பள்ளிகளின் கட்டிடங்கள் பாதுகாப்பாக இருக்கிறதா? மாணவர்களின் பாதுகாப்பை அவை உறுதி செய்கிறதா என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். ஆவிச்சுவட்டி கிராமத்தில் பழமையான கட்டடங்கள் இருக்க பள்ளிக்கூட கட்டடங்கள். நான் படிக்கும்போது 40 வருஷத்துக்கு முன்னாடி படித்தேன் அதே பள்ளிக்கூடம். அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷ காலங்களுக்கு முன்னாடி இந்த பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சதுன்னு தெரியாது. ஆனால் ரொம்ப பழமை வாய்ந்த கட்டடம். உள்ளே போனால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்குது. திம்மலவு பஞ்சாயத்து தலையாரிப்பட்டியில் பல வருஷமாக சேதமாக இருந்த பள்ளி கட்டடத்தை சீரமைச்சு கொடுக்க சொல்லி நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துருந்தோம். ஊர் மக்கள் எல்லாம் தெரிஞ்சது. அது பழையபடியும் அவங்க வேலை பார்த்தது அதே கண்டிஷனில் தான் இருக்குது. இன்னும் அது சரியான மாதிரி தெரியலை. சும்மா பெயிண்ட் அடித்து பட்டி டிங்கரிங் பார்த்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. திம்மநல்லூர் பஞ்சாயத்து பாரப்பட்டியில் 1ஆம் 5ஆவது வரையும் அந்த ஸ்கூல் இருக்குது. அது ரொம்ப ஓட்டு கட்டடமாக, பழைய காலத்து ஓட்டு கட்டடமாக இருக்குது. பழைய காலத்து ஓட்டு கட்டடமாக அது ரொம்ப மோசமான நிலையில் தாழ்வான நிலையில் இருக்குது. குனிஞ்சு தான் போகணும், குனிஞ்சு தான் வரணும். அது மழை பெஞ்சால் ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. ஒரு 50 குழந்தைகள் படிக்கிறாங்க. அதில் 50 குழந்தைகள் படித்தாலும் கூட அது பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. கணவாய்ப்பட்டி பஞ்சாயத்து கொரசனம்பட்டியில் அமைந்துள்ள பள்ளிக்கூடம் கிட்டத்தட்ட ஒரு 70 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் அந்த பள்ளிக்கூடம் இப்போ பயன்படுத்துறதில்ல. ஆனால் இருந்தாலும் அங்கே பெரியவர்கள் சிறியவர்கள் எல்லா பேரும் விளையாடுறதுக்கு மற்ற எல்லாத்துக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது இடியப்போகிற நிலைமையில் அந்த ஸ்கூல் இருக்குது. கணவாய்ப்பட்டி கிராமம் கொரசனம்பட்டியில் இருக்கும் பழமையான கட்டிடம். அது பள்ளிக்கூடம் கட்டிடம். 70 ஆண்டுகளமாக அதுக்கு முன்னாடியே இருந்த அந்த கட்டிடம் இருக்குது. இப்பொழுது அது பழுதடைந்து ரொம்ப சேதத்துக்கு இருக்குது. அந்த கட்டிடத்தில் இப்போ மந்த முன்னாடி இருக்குது அந்த பள்ளிக்கூடம். ஸ்கூல் பிள்ளைங்க மற்ற பெரியவங்க முடியாதவங்க அந்த பள்ளியோட கட்டிடத்தில் போய் அமர்றாங்க, உட்காடுறாங்க, விளையாடுறாங்க. இந்த சூழ்நிலையில் அந்த கட்டிடம் இடிகிற கண்டிஷனில் ஒரு நிலைமையில் இருக்குது. மக்கள் குரல் நிகழ்ச்சியில் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதி பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.